அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம நாட்டில் வந்து மக்களை வந்து ஒரு மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ இருக்கவே விட மாட்டாங்க. இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது. மதுரையில் வந்து அரிஸ்டாபட்டிங்கிற இடத்துல அது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இருக்குது. அங்கே வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு இந்துஸ்தான் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஏலம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. இதுக்காக நேற்று வந்து மதுரை மக்கள் வந்து போராட்டம் பேரணி நடத்துனாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமுக்கம் மைதானம் வரைக்கும் பேரடியாக வந்தாங்க. அதாவது இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் பொங்கல்னால் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே எல்லா ஊர்லேயும் பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஜல்லிக்கட்டு அது இதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நேரத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்தை பிரச்சனை வேறு. எதை மக்கள் வந்து பார்ப்பாங்க? இங்கே வந்து இதுக்காக போராடுவாங்களா இல்லை பொங்கலை கொண்டாடுவாங்களா? இந்த டங்ஸ்டனுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க கேள்விப்பட்டு. இந்த குண்டு பல்ப்பு நடுவில் இருக்கும் தெரியுங்களா, ஒரு இலை மாதிரி, அதான் டங்ஸ்டன்னு சொல்லுவாங்க. இங்கே படத்தில் இருக்க பாருங்கள், இதுதான் டங்ஸ்டன் பார்த்துங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பல்பு பீஸ் போச்சுங்குவாங்க. சில பேர் டங்ஸ்டன் போயிடுச்சுங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்ம வந்து அந்த பேரை கேள்விப்படவே இல்லை. அப்போயே வந்து என்ன சொல்லுவாங்க, பேனா நிப்பில் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. டபிள்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளி பருவத்திலே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 85% வந்து சைனீஸ் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. மீதி வந்து இந்த ரஷ்யா அது மாதிரி நாடுகள் வந்து குறைந்தபட்சம் தான் இது உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா அது மாதிரி இடங்களில் சில பகுதிகளில் எடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுக்கலான்னு வந்திருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து நாங்களும் டங்ஸ்டன் உற்பத்தி பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு மெயினாக காட்டுறதுக்கு தான். இப்போ வந்து சைனீஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வந்து நம்பர் 1 அவங்க தான். இப்போ நம்ம ஊரில் பல வாகனங்கள்லாம் வந்து விற்கிதுங்களே, அது எல்லாமே வந்து சைனீஸு டெக்னாலஜி தான். அதனால தான் அவங்க வந்து இந்த பேட்ரி சைஸை வந்து குறைச்சிக்கிட்டே வரதுக்கு ஒவ்வொரு தனிமமாக பயன்படுத்திக்கிட்டே வராங்க. அதில் வந்து இப்போ டங்ஸ்டன் வந்து நிற்கிது. அதை வந்து இப்போ எடுக்கணும். இவ்வளோ நாள் கழித்து ஏன் இப்போ வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து எடுக்கிறாங்க. ஏற்கனவே இது வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி சுரங்கம்லாம் வந்து இனிமேல் வந்து மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக உள்ள மாநிலம். ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக போராட்டம் நடத்துவாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கே பார்த்திங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா, மதுரையில் அந்த ட்ரெயினை நிப்பாட்டினது வந்து நம்ம லைவாக நியூஸ் சேனல்லாம் பார்ப்போம். அப்படியே ஒரு பயங்கரமான போராட்டம் நடத்துனாங்க. அது மாதிரி உள்ள மாநிலத்தில் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இதுக்கு வந்து முதலமைச்சரும் வந்து இந்த சுரங்கம் வரக்கூடாதுன்னு தான் அவரும் தீர்மானம் ஏற்றிருக்காரு. அதனால் வந்து இது வந்து வராது. இருந்தாலும் மக்கள் ஏன் வந்து போராடுறாங்கன்னா ஒரு அச்சம். ஏன்னா மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சுன்னா அது வந்து அதை நிறைவேற்றாமல் விடாது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பாருங்கள், ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. எப்படியாவது அதை வந்து கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதனால் மக்களுக்கு வந்து ஒரு பயம் காரணமாக இந்த போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. இன்னொன்று வந்து டங்ஸ்டன் வந்து வேறு இதில் நம்ம பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்திலலாம் பயன்படுத்துகிறாங்களாம். வந்து உருகணுன்னா கிட்டத்தட்ட 3410 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்கள் வந்து வெப்பப்படுத்தினா தான் உருகும். அதே மாதிரி கொதிநிலை ஆவியாகிறது வந்து 5555 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து இது ஹீட் பண்ணால் தான் அது வந்து ஆவியாகும். நல்ல ஒரு உறுதியான ஒரு உலோகம் தான் இந்த டங்ஸ்டன். நமக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரிய வருது. ட்ரில் பிட்டில் கூட டங்ஸ்டன் தான் பயன்படுத்துகிறாங்களாம். இப்போ சப்வேலாம் நோண்டத்துக்கு நெடுஞ்சாலைகள்லாம் சப்வேலாம் போகிறதுக்கு ஒரு பெரிய சுருளாக ஒன்று இருக்கும் தெரியுங்களா, உள்ளார அனுப்புவாங்க பாருங்கள், அதுவும் டங்ஸ்டனில் செய்யப்பட்டது தான். இது மாதிரி வந்து முக்கியமான ஒரு பொருள் தான். இருந்தாலும் நமக்கு வந்து சுற்றுச்சூழலும் ரொம்ப முக்கியம். அதை கருத்தில் கொண்டு இப்போ பொங்கல்லாம் வேறு வருது. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ஏலம் எடுத்த இந்துஸ்தான் கம்பெனி வந்து ஏலம் எடுத்துருக்காங்க. இந்த ஏலத்தை இந்த டெண்டரே வந்து கேன்சல் பண்ணி மத்திய அரசு அறிவிக்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து போராடாமல் ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கான வேலைகளை வந்து அது சம்மந்தப்பட்ட எம்பிக்கள் எல்லாமே வந்து செய்கிறது நல்லது. ஏன்னா மக்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான் போராட்டங்கள்லாம் மறந்து இயல்பு வாழ்க்கையில் வந்து இருக்காங்க. மறுபடியும் போராட வந்து மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.